Hello guys, good morning and welcome to my YouTube channel Minds with Vijesh. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஒரு ஜிம் ரிலேட்டட் வீடியோ. என் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஜிம் இருக்குது. ஸோ அதில் அந்த ஜிம்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். ஸோ நம்ம வந்துட்டு எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம ஹெல்த்துக்காக வந்து டெய்லி அட்லீஸ்ட் 1 ஹவராவது நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நாட் நெசசரி நீங்கள் ஜிம்க்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதர் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இல்லை யோகா எது வேணாலும் பண்ணலாம். ஸோ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு குட்டி பார்க் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணிட்டு நேச்சரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்குள்ளே போகலாம் வாங்க. உள்ளேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ இப்போ டைம் 6 o'clock தான் ஆனதுனால வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. மேபி ஒரு 6:30 மேலே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீக் டே, அதனால் வந்துட்டு பெருசாக யாரும் ஸ்விம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் தான் ஃபுல்லாக இருக்கும். காலையிலேயே நிறையா புறாக்களை பார்க்கலாம். ஸோ இந்த புறா மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகளும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அவங்க கத்துற சவுண்டு தான் பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஜிம் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஜிம்முக்குள்ளே இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில்லை. ஸோ அதனால் வந்துட்டு எடுக்க அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. லெட்ஸ் செக். ஏன்னா காலையில் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரைவசியும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஜிம்மை ரீச் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 1.5 hours வந்து டெய்லி இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது ஒரு சின்ன ஜிம் தான், பட் இருந்தாலும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அப்பார்ட்மெண்ட்டோட வியூ பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்விம்மிங் பூலோட வியூவும் இங்கேருந்து நல்லா தெரியும். இந்த ஜிம்மில் பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். த்ரெட்மில் இருக்குது, சைக்கிளிங் அண்ட் எலிப்டிக்கல் மிஷின்ஸ். வெளியில் போய் ஜிம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஹெவி லிஃப்டிங் ஆர் பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தால் தான் வெளியில் போகணும். அன்லெஸ் நீங்கள் டே டு டே பண்ணுற சின்ன சின்ன எக்ஸசைஸ்க்கு இந்த ஜிம்மே தாராளமாக போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த ஸ்மித் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மல்டி ஜிம் கேபிள் மிஷின் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செஸ்ட்டு, பைசப்ஸ், ட்ரைசப்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து யூ கேன் சி தி லெக் ப்ரெஸ் மிஷினும் இருக்குது. அப்புறம் லெக் கர்ல் பண்ணுறது, லெக் ரைஸ் பண்ணுற மிஷினும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லேட் மசில் போடுறதுக்கான மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுவே தாராளமாக போதும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன எக்ஸசைஸ்க்கு இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஜிம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் இல்லை வந்துட்டு ஏதாவது யோகா இல்லை வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும் இங்கே. இன்றைக்கி எனக்கு செஸ்ட் டே. நான் யூஸ்வலாக வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஐ வில் டூ சம் பேசிக் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களோட மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி எதுவும் கிராம்ப்ஸ் எதுவும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு மேக் ஷூர் தட் யூ ஆர் டூயிங் சம் லிட்டில் ஸ்ட்ரெச்சஸ். அதனால் வந்து அந்த என்டையர் டே வந்து உங்களுக்கு வந்து பாடி பெயின் இல்லாமல் இருக்கும். எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் போதும். ஒரு 10 secondsல வந்துட்டு உங்களுடைய கை, கால், தலை ரொட்டேட் பண்ணுறது, ஹிப்பு, பேக் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் இட் வில் பி குட். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஸ்டார்ட் வித் தி கார்டியோ எக்ஸசைஸ். யூஸ்வலாக வந்துட்டு த்ரெட்மில்லில் வந்துட்டு ஒரு 1/2 hour வாக் பண்ணுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வந்து சைக்கிளிங் போவேன். அதுக்கப்புறமா தான் ஐ வில் கோ இன் டு தி வெயிட் லிஃப்டிங். நீங்கள் ஃபஸ்ட்டே வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யுவர் பாடி வில் பிகம் டயர்ட் அண்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ தி கார்டியோ எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு போரும் அடிச்சிடும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அ பெஞ்ச் ப்ரெஸ் இன் ஸ்மித் மிஷின். இது வந்து நீங்கள் நார்மல் ஹைட்ராலிக் மிஷின்லையும் பண்ணலாம். பட் ஸ்மித் மிஷினில் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் வந்து கரெக்டாக போகும். அதே மாதிரி வந்து மற்றவங்க எதுவும் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து உங்களோட செஸ்ட் மசில் வந்து நல்லா மாஸ் பண்ணும். இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு அதே பெஞ்ச் ப்ரெஸ் இன் தி இன்க்ளைன் பொசிஷன். உங்களோட பெஞ்ச் வந்து இன்க்ளைன் பொசிஷனில் இருக்கும். ஸோ தட் உங்களோட அப்பர் செஸ்ட் வந்துட்டு நல்லா மாஸ் ஆகும்.
அதே இதை வந்து நீங்கள் டம்பிள்லேயும் பண்ணலாம். ஸோ இன்க்ளைன் பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு வந்துட்டு யூ கேன் லிஃப்ட் யுவர் டம்பிள். ஸோ இது வந்து இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு. இதுலேயே வந்து நீங்கள் ஃப்ளாட் டம்பிள் ப்ரெஸ்ஸும் போடலாம். அதே மாதிரி வந்துட்டு டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸும் போடலாம். டிக்ளைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட சீட் பொசிஷன் வந்துட்டு டிக்ளைண்டாக இருக்கும். மற்றபடி அதே ஆக்ஷன் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களோட லோவர் செஸ்ட் வந்துட்டு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் பண்ணுறது வந்துட்டு இந்த மல்டி ஜிம் கேபிள் மிஷினில் வந்துட்டு செஸ்ட்டு புல் ஓவர். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களோட செஸ்ட் வந்துட்டு நல்லா ப்ராட் ஆகும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ஜிம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.